பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும்னா 1986 தமிழ்காக்க இந்திக்கு எதிரான சட்ட நகலெரிப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கோவை மத்திய சிறையில் 45 நாட்கள் சிறைவாசம் இருந்தவர். அதிலிருந்து இளைஞரணியில் என் கூட பயணித்தவர். தலைவர் கலைஞரின் அமைச்சரவையிலும் இப்போ நம்ம திராவிட மாடல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார். ஒரு வேலையை கொடுத்தா அதை ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா அடக்கமா சாதிச்சு காட்டக்கூடியவர் சாமிநாதன். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகளும் மணிமண்டபங்களும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சவர், தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதேபோல் அருமை சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். முன்பு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராகவும் இப்பொழுது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராகவும் அமைதியாக செயல்படும் அவரது பணி பாராட்டுக்குரியது. அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவை அமைச்சர் கயல்விழி செல்வராஜனுடைய அயராத முயற்சியும் ஒன்று. அவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.